நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நீங்க எத்தனையோ இடங்கள பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, காசு குடுத்து வாங்கி போட்டிருப்பீங்க. ஏன் அதிலேயே வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இனிமேலும் ஒரு ஐடியாவும் வச்சிருப்பீங்க. ஆனா, இதுவரைக்கும் நீங்க கேள்விப்படாத ஒரு சிட்டி பேரு தான் சர் புர் அப்படி ஒரு சிட்டி. என்னடா சர் புர்ருன்றீங்களா? எப்ப பார்த்தாலும் டிராஃபிக் ஆவற ஏரியாங்க. அதனால தாங்க நம்ம இடத்துக்கு பேரு சர் புர். ஆமாங்க. எவ்வளோ பேரு சொல்லுவாங்க, "சார் நம்ம இடம் அப்படி பாப்புலர் சார், இப்படி பாப்புலேஷன் ஆயிடும் சார், அப்படி சார், இப்படி சார்ன்னு." வாங்கி போட்டிருப்பான் 1950ல. இன்னமும் போய் பார்த்தீங்கன்னா, நாட்டுப்புறமா தான் இருக்கும். ஆனா நம்ம இடம் அப்படி கிடையாதுங்க. நாங்க பொய்யே சொல்றதில்ல. ஆமா. உண்மையே 100க்கு 100 உண்மைய சொல்றதுனால தான், நாங்க போட்ட 1000 பிளாட்டுல 900 பிளாட்டு சேல் பண்ணிட்டோம். இன்னும் 100 பிளாட்டு தான் இருக்கு. அதுக்காக தான் நாங்க டிவில வந்து சீக்கிரமா அந்த பிளாட்ட முடிச்சுட்டு, அடுத்த 1000 பிளாட்ட வேற ஒரு ஏரியால ஃபார்ம் பண்றோம். அதுக்காக இனிமேலு டிவில தான் வரப்போறோம். அதனால தான் நம்மளுடைய சிட்டியுடைய பேரு சர் புர் அப்படின்னு பேர் வச்சுக்கிறோம். இந்த நேமு எல்லார்கிட்டயும் ரீச் ஆனதுனால தான் 900 பிளாட் சேல் ஆச்சு. அதுக்கு காரணம் டாக். மவுத் டாக்லயே 900 பிளாட் சேல் ஆச்சுன்னா, இன்னும் டெலிவிஷன்ல, ரேடியோல, பேப்பர்ல, Instagram, Facebook, WhatsApp, அப்புறம் Twitterல இப்படிலாம் நம்ம பாப்புலேஷன் பண்ணா, நம்மளுடைய 1000 நெக்ஸ்ட் பிளாட்டு சும்மா ஒரே மாசத்துல புக் ஆயிடுங்க. அதனால தான் சொல்றேன். ஜனங்களே, நம்மளுடைய பிளாட்ட பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, வெப்சைட்ல தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க. நம்ம ஆஃபீஸ் எங்கன்னா, மதுரவாயில தாங்க. அங்கருந்து உங்களுக்கு ரொம்ப கிட்டங்க. நம்ம பிளாட் எங்கன்னா, நம்ம மதுரவாயிலேருந்து ஜஸ்ட் 120 கிலோமீட்டர் தாங்க. அங்கேயே ஏர்போர்ட்டு. அங்கருந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி தான். கிட்டத்தட்ட ஒரு 75 கிலோமீட்டர் இருக்குங்க. சும்மா 1 ஹவர் டிராவல் பண்ணீங்கன்னா ஏர்போர்ட் வந்துடலாம். 1 மணி நேரம் டிராவல் பண்ணீங்கன்னா பாரிஸ் வந்துடலாம். 1 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க காசிமேடுக்கு நேரா வந்து மீன வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமாங்க. மெட்ரோ ஸ்டேஷன்லாம் பக்கம் பக்கம். எல்லாமே நம்ம சிட்டிய ஸ்பாட்டு ஒரு 150 கிலோமீட்டருக்குள்ள நீங்க சிட்டிய ரீச் ஆயிடலாங்க. ஆமாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நீங்க 24 மணி நேரமும் தண்ணிய பார்க்கலாம். ஆ அது மட்டும் இல்லங்க, வருஷம் ஃபுல்லா உங்கள சுத்தி தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். அதாவது நீங்க நீச்சல்ல குளத்துல, இல்ல ஆத்துலலாம் கால வுட்டு இப்படி ஆட்டிட்டு சும்மா ஜாலியா இருந்தது பார்த்துருக்கீங்களா? நம்ம இடத்துல நீங்க வீடு கட்டுனீங்கன்னா, எப்பவுமே தண்ணி இருந்துட்டே இருக்கும். அட உங்க வீட்ட சுத்தி தண்ணி இருந்துட்டே இருக்குங்க பாதுகாப்பு மாரி. அப்புறம் என்னங்க? இப்படிப்பட்ட ஒரு நேச்சர் உங்களுக்கு கிடைக்குமா? அதுல இன்னொரு குறிப்பா சொல்லட்டுங்களா? இயற்கை ஜீவன்களோடு நீங்க வாழலாங்க. பாம்பு, பூரான், தவளை, அப்புறம் என்னென்ன மிருகம்லாம் இருக்கோ, அது எல்லாமே உங்க வீட்ட சுத்தி இருக்கும். அது மட்டும் இல்லங்க, சம்டைம் ஓவரா மழை பெஞ்சுதுன்னு வச்சுக்கங்களேன், முதல கூட வரும். அத நீங்க நேச்சுரலா பார்க்கலாம். இதுக்காக முதல பண்ணிக்கு தான் நீங்க போகணும்னு போய் பார்க்கணும்னு அவசியமே இல்ல. எல்லாமே உங்க வீட்டுக்கிட்டயே வந்துச்சுங்க. இப்போ சிட்டில இருக்கவங்களுக்கு பாம்ப பத்தி தெரியாது. பாம்பு பத்தி நீங்க பார்த்துருக்கீங்களா? விதவிதமான பாம்புகள்லாம் உங்க வீட்ட சுத்தி இருக்கும். ம். அதுவும் டிசம்பர் மாசம் வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேங்க, குறிப்பா ஜோன்னு மழை பெஞ்சுன்னு இருக்கும். தவள சத்தம் சவுண்ட் கேட்டுன்னே இருக்கும். இப்படிப்பட்ட நேச்சுரலோடு நீங்க வாழணும்னு ஆசையா? இப்படிப்பட்ட தண்ணி கிடைக்கணும்னு உங்களுக்கு ஆசையா? அது மட்டும் இல்லங்க, இப்போ டிராஃபிக்ல சிட்டில பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் டிராஃபிக், 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 பொல்யூஷன். ஆனா நம்ம ஏரியால பொல்யூஷன்லாம் கிடையாதுங்க. போட்டு. ஒன்லி போட்டு தான் இங்க சவாரியே. இங்க போட்டு வச்சிருந்தா, நீங்க சர்ருன்னு அந்த தெருவுக்கு போலாம். புர்ருன்னு அந்த தெருவுக்கு போலாம். ஸ்கூலுக்கு போலாம், காலேஜுக்கு போலாம், வேலைக்கும் போலாம். போட்டு தான். இங்க 24 மணி நேரம் போட் சர்வீஸ் இருக்குதுங்க. எல்லா ஏரியாலயும் பஸ் ஸ்டாண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆட்டோ ஸ்டாண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க, ரிக்ஷா ஸ்டாண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் இன்னும் எத்தனை ஸ்டாண்டெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க சைக்கிள் ஸ்டாண்டுலேருந்து. ஆனா நம்ம ஏரியால சர்ருபுரு சிட்டில வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு போட் சர்வீஸ் தாங்க. எல்லா இடத்துலயும் போட் இருக்குங்க. என்னடா போட் இல்லன்னு இங்க அவசரப்பட வேண்டிய அவசியமே இல்ல. கால் பண்ணா போதும். உங்க வீட்டாண்டயே போட் வந்துரும் சர்ருன்னு. உங்கள தூக்கின்னு போயிட்டே இருப்பாங்க எங்கெங்க போணுமோ. மாவரைக்கு போனாலும் சரி, இல்ல மாவு வாங்க போனாலும் சரி, அரிசி வாங்க போனாலும் சரி, நீங்க ஆப்பம் வாங்க போனாலும் சரி, எல்லா இடத்துக்கும் நம்ம இடத்துல தண்ணி இருந்துகிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லங்க, தண்ணி கிடைக்கலையேன்னு அவஸ்தைப்படக்கூடாது பாருங்க. அதனால தாங்க தண்ணி இருக்கிற ஏரியாவா சூஸ் பண்ணி உங்களுக்கு பிளாட் போட்டு விக்கிறோம். அப்புறம் பாருங்க, சும்மா அவங்கவங்க எத்தனையோ லட்சம் செலவு பண்ணி பூமியில தண்ணி போட்டா வராதுங்க. 300 அடியில தண்ணி வராது, 400 அடியில தண்ணி வராது, 500 அடியிலும் வராது, 1000 அடியிலும் தண்ணி வராது. ஏமாந்து போவாங்க. ஆனா நம்ம ஏரியால அப்படி கிடையாதுங்க.
சும்மா ஒரு அடி நோண்டுனாலே போதும். கையிலே நோண்டுனாலே போதுங்க. தண்ணி புப்புன்னு வந்துடுங்க. அப்போ நீங்க சும்மா மோனோ பிளாக் போட்டு மோட்டர் போட்டீங்கன்னு வச்சுக்கங்க, சும்மா தண்ணி கொப்பளிக்குங்க எரிமலை மாரி. அது மட்டும் இல்லங்க, இங்க இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டியும் அற்புதமான ஃபெசிலிட்டிங்க. இந்த ஏரியாவே உங்களுக்கு வேற எந்த ஏரியாவும் கிடைக்காது. 2வது நம்ம பிளாட் போட்டது எப்படின்னா, ஏரிய காலி பண்ணிட்டு தாங்க பிளாட்டே போட்டுக்கிறோம். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? குளிர்ச்சியா இருக்கணும் நீங்க. குளிர்ச்சியா இருக்கணுங்க. ஆமாங்க. இப்போ வெப்பமான பகுதியில நீங்க வீடு கட்டினா என்ன ஆகும்? வெப்பம் தாங்க இருக்கும். அப்புறம் என்னடா ஆகும்? உங்களுக்கு உடம்பெல்லாம் ஹீட் ஆகி புண்ணாயிடும்லங்க. அந்த ஒரு குறை வரக்கூடாதுன்றதுக்காக தாங்க ஏரியிலேயே நாங்க வீடு கட்டணும். குளத்திலேயே நாங்க வீடு கட்டினோம். ஏன்னா, காலம் காலமா குளம் நிரம்பி இருந்த இடம் கூலிங்கா தானே இருக்கா? அப்போ நீங்க வீடு கட்டினா எப்படி இருக்கும்? கூலிங்கா தானே இருக்கா? அதனால தாங்க சொல்றேன். நாங்க ஏரிய பார்த்து சூஸ் பண்ணி, ஏரியெல்லாம் காலி பண்ணிட்டு, அங்க பிளாட் போட்டோம். குளத்தெல்லாம் சூஸ் பண்ணி, குளம்லாம் காலி பண்ணி, பிளாட் போட்டோம். அதுக்கப்புறம் ஆறுலாம் இப்ப நீங்க பார்க்கவே முடியாதுங்க. அந்த இடம்லாம் காலி பண்ணி, நாங்க பிளாட் போட்டோம். இப்போ தண்ணி எங்கெங்கலாம் இருந்ததோ, அந்த இடம்லாம் நாங்க காலி பண்ணி பிளாட் போட்டோம். காரணம் என்னங்க? மக்களுக்காக தாங்க. மக்கள் சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சுங்க. என்ன பண்ண முடியும்? எல்லாம் அடுக்குமாடி, அடுக்குமாடி கட்டிட்டு போனா, அது என்னங்க அது? அது ஒரு லைஃபாங்க? ஜான் இடமா இருந்தாலும், ஒரு மண்ணுல வீடு கட்டி பாருங்க. அதுதாங்க சந்தோஷம். எலி வலையா இருந்தாலும், தனி வலையா இருக்கணும்னு சொல்லுவாங்க பழமொழி. அதுக்காக தாங்க சர்ரு புரு சிட்டிய நீங்க சூஸ் பண்ணி, நம்ம இடத்த வந்து பாருங்க. அட மதுரவாயில தாங்க இருக்குது நம்ம ஆஃபீஸு. வந்தீங்கன்னா, சர்ருன்னு போய் கூட்டு போய் காட்டுறோம். புர்ருன்னு நீங்க வந்துடலாம். புரியுதுங்களா? சட்டு புட்டுன்னு யோசிக்காதீங்க. நம்ம இடத்த சூஸ் பண்ணுங்க. இவ்ளோ ஃபெசிலிட்டி சொல்லிக்கிறேன். நேச்சரோட, இயற்கையோட நீங்க வாழலாம். 24 மணி நேரம் அந்த இயற்கை சத்தம் அற்புதமான சத்தங்க. ஏங்க நான் தெரியாம தான் கேட்கிறேன். சிட்டில நீங்க பிளாட் வாங்கி வீடு கட்டுறீங்க. அங்க என்னங்க கிடைக்குது உங்களுக்கு? என்ன கிடைக்குது? இது மாரி தவள சத்தம் கேட்குமா? இது மாரி பாம்பு, உயிரினம் இதெல்லாம் உங்கள சுத்தி வருமா? இல்ல நான் கேட்கிறேன் உங்க வீட்ட சுத்தி ஒரு சொட்டு தண்ணி நீங்க பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதுங்க. எங்க பார்த்தாலும் வண்டி டிராஃபிக் கொயிங் 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 கொயிங்ன்னு ஒரே சத்தம். நம்ம ஏரியால அப்படி கிடையாதுங்க. இயற்கையோடு இயற்கையா நீங்க வாழறீங்க. பாம்பு, பல்லி, பூச்சி, பொட்டு இதெல்லாம் நீங்க வாழறீங்க. 2வது நைட்ல சும்மா தவளைங்க கத்தும் பாருங்க சத்தம். அப்படி ஒரு சத்தத்திலேயே நீங்க எல்லாரும் தூங்கலாம். அற்புதமான ஒரு சத்தங்க. 2வது போட்டுல சர்வீஸு. நீங்க கேரளாக்கு மட்டும் தான் நீங்க முடியும். ஆனா நம்ம ஊர்லயே, நம்ம ஏரியாலயே போட்டிலேயே சர்வீஸ் பண்ற ஒரே சிட்டி சர்ருபுரு சிட்டி தாங்க. அதுக்கப்புறம் என்னங்க? யோசிக்காதீங்க. சர்ருபுருன்னு டக்குன்னு இடத்த வந்து பிளாட் போடுங்க. வீடு கட்டுங்க. சந்தோஷமா வாழுங்க. வரட்டுங்களாங்க? வரேங்க, வரேங்க, வரேங்க. ம். வணக்கம் நேயர்களே. மீண்டும் அடுத்த இதுல சந்திப்போம். சரிங்களா? வாழ்க வளமுடன்.